ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம். போலீஸ் விருந்து. ஆசிரியர் கல்கி. குரல் வெண்பா. ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி. சீச்சி, இது என்ன உலகம்? வரவரையெல்லாம் தலை கீழாய்ப் போய்விட்டது என்று கந்தசாமி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். பின்னே என்னையா, 2 பூரிக்கும் ஒரு கப் காப்பிக்கும் வழியில்லை என்றால் இது என்ன உலகத்தோடு சேர்த்தி என்று அவன் ஒரு கேள்வியை போட்டுக்கொண்டு அதற்கு பதில் சொல்வது போல் தூ என்று காரி உமிழ்ந்தான். கந்தசாமியின் பொக்கிஷ நிலைமை அப்போது மிகவும் கேவலமாய்த்தான் இருந்தது. பணப்பையை திறந்து பார்த்தான். 3 காலணாக்கள் இருந்தன. ஒருவேளை அவற்றில் ஒன்று ₹1/2 இருந்துவிடக்கூடாதா என்ற ஆசையுடன் கையில் ஒவ்வொன்றாய் எடுத்து உற்று பார்த்தான். காலணா, அரையணா, முக்காலணா என்று 3 ஸ்தாய்களில் சொல்லி அவற்றை சாலையில் விட்டெறிந்தான். கொஞ்ச தூரம் போனவன் மறுபடி ஏதோ நினைத்துக் கொண்டவன் போல் திரும்பி அவற்றை பொறுக்கி எடுத்துக்கொண்டான். சாதாரணமாய் கந்தசாமிக்கு இத்தகைய நெருக்கடி ஏற்படுவதில்லை. பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு வழி இல்லாவிட்டால் இன்னொரு வழி அவனுடைய தீவிர மூளை கண்டு பிடித்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய பொக்கிஷ மந்திரிகள் என்னவோ தவியாய் தவிக்கிறார்களே, வரிகளை எடுத்துவிட்டால் சர்க்கார் வரவு செலவு கணக்கில் துண்டு விழுந்துவிடும் என்று. அவர்கள் கந்தசாமியை கூப்பிட்டு 2 பூரியும் ஒரு கப் காப்பியும் மட்டும் வாங்கிக் கொடுத்து யோசனை கேட்கட்டும். அதுதான் ஒரு தொல்லை. கந்தசாமியின் மூளைக்கும் அவனுடைய வயிற்றுக்கும் நெருங்கிய சம்பந்தம் ஏதோ இருந்தது. வயிற்றில் ஒரு கப் காப்பியை போட்டுவிட்டு யோசனை கேட்டால் உடனே எவ்வளவு சிக்கலான பொருளாதார பிரச்சனைகளையும் அவனுடைய மூளை தீர்த்து வைத்துவிடும். அந்த ஒரு கப் காப்பி இல்லை என்றால் அவனுடைய மூளையும் வேலை நிறுத்தம் செய்துவிடும். அன்று காலை கந்தசாமி தன்னுடைய பொருளாதார நிலைமையை சரியாக கவனிக்காமல் சலூனில் புகுந்து விட்டான். கிராப் செய்து கொண்ட பிறகு பணப்பையை எடுத்து பார்த்தால் சரியாக 6.25 அணாதான் இருந்தது. கேவலம் க்ஷவரக்கடையில் கடன் சொல்ல அவனுக்கு விருப்பமில்லை. அதெல்லாம் மரியாதை குறைவு. மேலும் தினசரி அங்கே போய் தலையை வாரிவிட்டு கொண்டு வர வேண்டுமல்லவா? ஆகவே 6 அணாவை கொடுத்துவிட்டு வெளியில் வந்தான். கையிருப்பு 3 காலணா. கந்தசாமி தன்னுடைய வரவு செலவு கணக்கை சரி கட்டுவதற்கு கடைசியாக கையாண்ட முறை கைரேகை பார்த்துச் சொல்லுதல். யாரோ ஒரு வடக்கத்தியான் தான் கைரேகை சாஸ்திரத்தில் நிபுணன் என்பதாக சில பெரிய மனிதர்களிடம் வாங்கி வைத்திருந்த சர்டிபிகேட் புஸ்தகத்தை கந்தசாமி தஸ்கரம் செய்தான். அதை வைத்துக்கொண்டு அவன் 6 மாதம் வெகு அமூலாக வாழ்க்கை நடத்தினான். அப்போதெல்லாம் அவனுக்கு நல்ல வரும்படி. அவனுக்கு விருப்பம் இருந்தால் பணம் மீத்துக் கூட இருக்கலாம். ஆனால் பணம் சேர்த்து வைப்பதில் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுகிறான். எதற்காக சேர்த்து வைக்க வேண்டும்? இன்று கையில் பணம் இருக்கும்போது மறுநாளை பற்றிய கவலை ஏன்? நல்ல வருமானம் அளித்து வந்த ரேகை சாஸ்திரத்தை கந்தசாமி ஏன் கைவிட்டான் என்று கேட்பீர்கள். முதலாவது, எந்த தொழிலையும் நெடுநாள் கடைபிடிக்கும் வழக்கம் அவனிடம் கிடையாது. இரண்டாவது, அந்த தொழிலில் கடைசியாக நிகழ்ந்த ஒரு சம்பவமாகும். அந்த சம்பவத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட வைராக்கியத்தில் சன்னியாசியாகி விடுவதாக கூட தீர்மானித்து விட்டான். நேரே அவன் பேரானந்த மடத்து பெரிய சாமியாரிடம் சென்று தன்னுடைய கருத்தை வெளியிட்ட போது சாமியார் தற்சமயம் தமக்கு போதிய சிஷ்யர்கள் இருப்பதாகவும் புதிதாய் வரும் சிஷ்யர்களுக்கு காவி வஸ்திரம் வாங்கிக் கொடுக்க மடத்தின் பொருளாதார நிலைமை இடம் கொடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கவே, எங்கே போனாலும் தரித்திரம் பிடித்த பொருளாதார நெருக்கடிதானா என்று எண்ணி அந்த எண்ணத்தை விட்டொழித்தான். கந்தசாமிக்கு மேற்சொன்னவாறு வைராகியம் உண்டு பண்ணிய சம்பவம் பின்வருமாறு. அவனுடைய ரேகை சாஸ்திர அனுபவத்தில் எப்படிப்பட்ட மனுஷரானாலும் சரி, களத்திர பாக்கியத்தை பற்றி ஸ்லாக்கியமாய்ச் சொன்னால் உச்சி குளிர்ந்து விடுவதைக் கண்டிருக்கிறான். ஆளின் வயதையும் மற்றபடி வீடு வாசல்களின் நேர்மையையும் பார்த்துக்கொண்டு அவன் சரடு விடுவான். சார், உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்க வேணும், அல்லது கூடிய சீக்கிரமாக வேணும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஆசாமியின் முகமும் சற்று மலர்ந்தே தீரும். இன்னொருவரிடம் கொஞ்சம் தயக்கத்துடன், நான் சொல்கிறேனே என்று நீங்கள் ஒன்றும் நினைத்துக் கொள்ளக்கூடாது, உங்களுக்கு 2 சம்சாரம் உண்டு என்பான். உடனே அவருடைய முகத்திலே புன்னகை ஏற்படும். வேறொருவரிடம் அவருடைய நடையுடை பாவனைகளை கவனித்துக் கொண்டு, சார், உங்களுக்கு கல்யாணமான சம்சாரம் 1, மற்றபடி பிரைவேட்டடாக 2 இருக்க வேணும். என்மேல் கோபித்துக் கொண்டு உபயோகமில்லை, ரேகை அப்படி சொல்கிறது என்பான். உடனே மேற்படி ஆசாமியின் வாயெல்லாம் பல்லாகத் தெரியும். முழு ரூபாய்க்கு குறைந்து அவரிடம் வாங்கிக் கொள்ள மாட்டான். மற்றொருவரிடம், உங்களுடைய சம்சாரம் ரொம்ப பாக்கியசாலி, அந்த அம்மாள் கால் வைத்த இடமெல்லாம் விளங்கும் என்றும், இன்னொருவரிடம், உங்கள் சம்சாரம் உங்களிடம் உயிராயிருப்பாள், ஆனால் நீங்கள்தான் அந்த அம்மாவிடம் அவ்வளவு ஆசையாயிருக்க மாட்டீர்கள் என்றும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி எப்படிப்பட்ட கஞ்சனாயிருந்தாலும் வெள்ளி பணத்துக்கு குறையாமல் கழட்டி விடுவான். கடைசியாக ஒரு தடவை மட்டும் இந்த யுக்தி பயன்படாமல் போயிற்று. அதாவது, யுக்தியின் மேல் தவறு ஒன்றுமில்லை,
உபயோகித்த இடம்தான் தவறாய்ப் போயிற்று. ஒரு மனுஷன் தன்னுடைய கையை காட்டி எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு தன்னுடைய சம்சாரத்தின் கையையும் பார்க்கும்படி சொன்னான். கந்தசாமிதான் சொல்வது இன்னதென்பதை நன்கு உணராமலே, அம்மா, உங்களுக்கு கல்யாணமான புருஷன் ஒன்று, மற்றபடி பிரைவேட்டடாக இரண்டொருவர் என்று உளறிவிட்டான். அவ்வளவுதான். அந்த அம்மாள் பத்திரகாளி வடிவெடுத்து, உன்னை கட்டையிலே வைக்க பாம்பு பிடுங்க என்று பிரமாதமாக சபிக்கத் தொடங்கினாள். மற்றும் உன்னிடம் கையை காட்டச் சொல்லித்தே இந்த ஜடம் என்று அவள் தன் புருஷனுக்கு கொடுத்த கொடுப்பில் அந்த மனுஷன் கந்தசாமியின் மேல் கை கூட வைத்து விட்டான். கந்தசாமி அன்று எக்கச்சக்கமாக மாட்டிக்கொண்டான். முதுகெல்லாம் வீங்கும்படி அடிபட்டதுமல்லாமல் மேற்படியாரின் வீட்டில்தான் வெள்ளிச் செம்பை திருட முயற்சித்ததாக ஒப்புக்கொண்டு அதற்காக தன்னை மன்னிக்க வேண்டுமென்று எழுதியும் கொடுத்துவிட்டு அவன் விடுதலை பெற வேண்டியதாயிற்று. இதெல்லாம் பழைய கதை. மேற்படி சம்பவத்துக்குப் பிறகு கந்தசாமி ரேகை சாஸ்திரத்தின் மூஞ்சியில் கூட விழிப்பதில்லை என்று சபதம் செய்து கொண்டான். அதன் பயனாகத்தான் இன்று அவன் பையில் 3 காலனாக்களுடன் நடந்து போக வேண்டியிருந்தது. வழியில் சாலை ஓரத்தில் ஒரு குருட்டு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்னால் ஒரு பழந்துணி விரித்திருந்தது. அதில் ஓரணா நாணயம் ஒன்றும் 2 காலனாக்களும் கிடந்தன. அந்த ஓரணாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கந்தசாமியின் கை ஊறிற்று. எனவே தன் பையிலிருந்த காலனாவை எடுத்தான். அதை போடுவதாக பாசாங்கு செய்துவிட்டு ஓரணாவை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஏதோ சந்தேகம் தோன்றிற்று. சுற்றுமுற்றும் பார்த்தான். பக்கத்தில் முச்சந்தியில் நின்ற போலீஸ்காரன் தன்னை உற்று பார்ப்பதை கவனித்தான். கையிலெடுத்த காலனாவை பிச்சைக்காரன் துணியில் போட்டுவிட்டு மேலே நடந்தான். கொஞ்ச தூரம் போனதும் தன்னுடைய கோபத்தையெல்லாம் சேர்த்து வைத்து தூ என்று காரி உமிழ்ந்தான். ஒரு குருட்டு பிச்சைக்கார பயலிடங்கூட ஒன்றே முக்காலனா இருக்கிறது. தன்னிடமோ 2 காலனாத்தான் இருக்கிறது என்பதை எண்ண அவனுடைய ஆத்திரம் அதிகரித்தது. கையிலுள்ள அரையணாவுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகிறதே என்று பயம் உண்டாகி சட்டென்று அருகிலிருந்த சாயபுவின் சாக் கடைக்குச் சென்றான். ஒரு கப் ஷா வாங்கிச் சாப்பிட்டான். 1/2 கப் டீ. உள்ளே போனவுடனேயே மூளை வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. குடித்து முடித்ததும், சபாஷ், அதுதான் வேலைத்தனம் என்று தீர்மானித்தான். தெரியாமலா தேயிலை பானத்தை பற்றி இவ்வளவு பிரசாரம் செய்கிறார்கள்? நெல்லிப்பாக்கத்தில் பெரும்பாலும் மத்திய வகுப்பினரே குடியிருந்தார்கள். சின்ன தோட்டங்களுக்கு மத்தியில் சின்ன பங்களாக்கள். அவற்றில் வசித்தவர்கள் 60-70 ரூபாய் முதல் 300-400 ரூபாய் வரையில் மாதச் சம்பளம் வாங்கும் உத்தியோகஸ்தர்கள், குமாஸ்தாக்கள் ஆகியோர். இடையிடையே மாஜி உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள் முதலியோரும் உண்டு. காலை 8 மணிக்கு ஸ்ரீமான் கே. ராமகிருஷ்ணய்யர் காமரா உள்ளில் கையில் பத்திரிகையுடன் உட்கார்ந்திருந்தார். வாசல் ஜன்னல் ஓரமாய் ஒரு மனிதன் வந்து நின்று, சார் என்று கூப்பிடவே, யாரடா அது என்று அதட்டிய குரலில் எரிச்சலாக கேட்டார். போலீஸ் சார் என்று பதில் வரவும் கொஞ்சம் அடங்கி, என்ன என்றார். ரோந்து டியூட்டி சார். சரி, அதற்கென்ன? எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம் சார். சரிதான், அதுக்கென்ன செய்யணும்? ஏதோ உங்களுக்கு இஷ்டமானதை கொடுக்கலாம் சார். ராமகிருஷ்ணய்யர் ஒரு நிமிஷம் யோசித்தார். முதலில் போலீஸ் என்றதும் அவர் நெஞ்சில் ஏற்பட்ட துணுக்கம் இப்போது நிவர்த்தியாகி அவன் யாசகத்துக்கு வந்திருக்கிறான் என்னும் விஷயம் கொஞ்சம் சந்தோஷம் அளித்தது. ஆமாம், ஊரெல்லாம் திருட்டு பயமாயிருக்கிறது. போலீஸ்காரர்களுடைய ஒத்தாசை எவ்வளவு அவசியமானது என்று எண்ணினார். என்ன கொடுக்கலாம் என்று சற்று சிந்தித்துவிட்டு பணப்பையை திறந்து 4 அணா எடுத்தார். நாங்கள் 6 பேர் ரோந்து சுத்தரோம் சார் என்றான். இன்னும் 2 அணா சேர்த்துக் கொடுத்து அனுப்பினார். அன்று 10:30 மணிக்குள்ளாக கந்தசாமி ரூபாய் 24 சொச்சம் சம்பாதித்து விட்டான். வெயிலாகிவிட்டது. இன்றைக்கு நிறுத்த வேண்டியதுதான். ஆனாலும் முழுசாக 400 ஆக்கிவிட்டு நிறுத்தலாம் என்று எண்ணினான். இன்றைக்கு விழித்த முகத்தில் இன்னும் 10 நாள் விழித்தால் போதும். அப்புறம் கௌரவமாய் ஒரு சோடா கடை வைத்துக் கொண்டு காலட்சேபம் செய்யலாம். ஏன் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். மிஸ்டர் கே. சேனாபதி GTA என்ற போர்டு தொங்கிய வீட்டிற்குள் நுழைந்தான். முன் ஹாலில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அவர் சேனாபதி அல்ல. அவருடைய தமையன் தீர்த்தபதி என்று கந்தசாமிக்கு தெரியாமல் போனது ஒரு துரதிருஷ்டம்தான். யார், என்ன வேணும் என்று சாவதானமாய் கேட்டார் தீர்த்தபதி. போலீஸ் சார் என்றதும் தீர்த்தபதியின் முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாயிற்று. அதன் கருத்து கந்தசாமிக்கு விளங்கவில்லை. எந்த போலீஸ்? டவுன் போலீஸ் தான். என்ன வேணும்? கந்தசாமி வழக்கமான பாடத்தை ஒப்புவித்து, உங்களுக்கு இஷ்டமானதை கொடுக்கலாம் என்றான். சரி, கொஞ்சம் இரு என்று தீர்த்தபதி சொல்லிவிட்டு வேலைக்கார பையனை அழைத்து அவனிடம் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பினார். பிறகு இன்னும் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தார். கந்தசாமியும் நின்று கொண்டே இருந்தான். சற்று நேரத்துக்கெல்லாம் உடுப்பு தரித்த ஒரு போலீஸ்காரன் வந்தான். தீர்த்தபதியின் முன் வந்து சலாம் வைத்து நின்றான். தீர்த்தபதி அவனை பார்த்து,
என்ன வேலையடா பார்க்கிறீர்கள் நீங்கள், சுத்த சோம்பேறி கழுதைகள் என்று திட்டிவிட்டு வாசலில் போய் நில்லு என்றார். வாசற்படிக்கு அருகில் நின்ற கந்தசாமி அந்த போலீஸ்காரனை இரகசியமாய், எஜமான் யார் என்று கேட்டான். தெரியாதா, சப் இன்ஸ்பெக்டர் ஐயா என்றான் போலீஸ்காரன். இம்மாதிரி நெருக்கடிகளில்தான் கந்தசாமி எவ்வளவு தீர புருஷன் என்பது வெளியாகும். எத்தகைய ஆபத்திலும் அவன் பதற்றமடைவது கிடையாது. இப்போது அவன் மளமளவென்று இன்ஸ்பெக்டர் அருகில் சென்று சட்டை பைகளில் இருந்த பணம், சில்லறை எல்லாவற்றையும் எடுத்து மேஜை மீது வைத்தான். எஜமான் மன்னிக்க வேணும் என்றான். இவ்வளவுதானாடா, இன்னும் பாக்கி ஏதாவது வைத்துக் கொண்டிருக்கிறாயோ? தம்பி கூட இல்லை எஜமான். சரி ஓடிப்போ, இனி இம்மாதிரி செய்தாயோ தொலைத்து விடுவேன். எஜமான், என்னடா வயிறு பசிக்கிறது, நாஸ்தாவுக்கு ஏதாவது? சரி தொலைத்துக் கொண்டு போ என்று சப் இன்ஸ்பெக்டர் இரண்டனாவை எடுத்தெறிந்தார். கந்தசாமி அதை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். வாசலில் நின்ற போலீஸ்காரனை பார்த்து, எஜமான் உன்னை போகச் சொல்கிறார் அண்ணே, இனி உனக்கு வேலை இல்லையாம் என்று கூறிவிட்டு போனான். சப் இன்ஸ்பெக்டர் தீர்த்தபதி கையோடு கையாக சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மலைய பெருமாளுக்கு ஒரு கடிதம் எழுதினார். மாற்றலாகி போகும் டிபுடி சூப்பரிண்டெண்டன்ட் துறைக்கு நாம் கொடுக்க எண்ணியிருக்கும் விருந்துக்காக என்னுடைய சந்தா ரூபாய் 24 இத்துடன் அனுப்பியிருக்கிறேன். இப்படிக்கு கீழ்ப்படிந்துள்ள ஊழியன் தீர்த்தபதி. கந்தசாமி கையில் 2 காசுடன் வீதியில் நடந்து சென்றபோது, உலகம் ரொம்ப சரியாய்த்தான் நடந்து வருகிறது. எல்லாம் அதது அப்படி சேர வேண்டிய இடத்தில்தான் கணக்காய்ப் போய்ச் சேர்கிறது என்று சொல்லிக் கொண்டு போனான்.